seeing the explanation of Surdas ke pad. சூர்தாஸ் அப்படின்றது யாருன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சூர்தாஸ் அப்படின்றவர் நம்ம கபீர் கி சாக்கியா பார்த்துருப்போம். சூர்தாஸ், ரஹீம் தாஸ், இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தி கால் மூமெண்ட்டில் வாழ்ந்த ஒரு போய்ட். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காடை பற்றி தான் வந்து நிறைய, ஏன்னா நம்ம அவங்களோட மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா பக்தி கால் மூமெண்ட் தான் அவங்களோடது. காடை பற்றி அப்படின்னு சொல்லும்போது இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி எழுதியிருப்பாரு சூர்தாஸ். அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பதோம் கா சார் கொடுத்துருக்காங்க. சூர்தாஸ்கே பத்துன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அந்த 2 லைன்ஸ் அந்த போயமுடைய அந்த இதை வந்து பத்துன்னு நம்ம சொல்கிறோம். இதில் பதோம் கா சார் மொத்தம் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குது? 4 பத்து இருக்குது. இந்த 4 பத்தினுடைய சார் சம்மரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த போயமோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். पहले पद में गोपियों उद्धव से कहती है. सो फर्स्ट நீங்க உத்தவ்னா யாரு, கோபியர் யாரு, ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு. ஸோ ஸ்ரீ கிருஷ்ணா ஆப்வியஸ்லி வி ஆல் நோ ஹூ இஸ் ஸ்ரீ கிருஷ்ணா. இஸ் அ காட். ஸோ மதுராவில் இருந்தவர். அவருக்கு வந்து ரொம்ப வந்து கோபியர்கள் அவர் கூடயே இருப்பாங்க. இப்படி அவர் வளர்ந்தவர். இப்போ ஒரு சர்டன் பீரியட்ல வென் ஹி இஸ் கெட்டிங் சர்டன் ஏஜ் அண்ட் அவருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது அவர் வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு மனசில் இருக்கு கோபியர்கள் எல்லாம் நம்மளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்ம ஓல்டன் டேஸில் எப்படி இருந்தாங்கன்னா சிரிச்சு எப்பயுமே ஹாப்பியாக இருப்பாங்க. பட் வென் சர்டன் ஏஜ் கம்ஸ்னோ நமக்கு வந்து ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால அவர் அதுக்காக வெளியில் வந்துட்டார். அப்போ அவருக்கு அந்த கோபியர்களோட ஞாபகம் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, உத்தவ் அப்படின்றது அவருடைய ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஒரு மெசேஜ் கொடுத்து அனுப்புறாரு. அதுதான் இங்கே யோகுக்கா சந்தேஷ்னு சொல்லுவாங்க. யோக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய யோகம். ஆக்சுவலாக யோகா அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. யோகா அப்படின்னா மெடிடேஷன் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்கள்லையுமே பற்று இல்லாமல் இருக்கணும். இப்போ யோகன்றது யார் பண்ணுவாங்க? செயின்ஸ் பண்ணுவாங்க, சாமியார்கள் பண்ணுவாங்க. அந்த செயின்ஸ் எதுக்காக அந்த யோகு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா உலகத்துல இருந்து தனித்து இருப்பாங்க. அவங்களுக்கு எது மேலேயுமே அந்த ஃபிசிக்கல் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலி மேலே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, காடை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து யோக். இந்த சந்தேஷ், இந்த மெசேஜை இந்த உத்தவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை கேரி பண்ணி கொண்டு வராரு. சரியா? இட்ஸ் அ மெசேஜ். ஹி இஸ் கெட்டிங் திஸ் மெசேஜ் ஃப்ரம் ஸ்ரீ கிருஷ்ணா அண்ட் ஹி இஸ் கோயிங் டு சே திஸ் டு கோபியா. கோபியர்கள் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஆல் வெயிட்டிங் தட் ஸ்ரீ கிருஷ்ணா வில் கம் பேக். பட் வாட் ஹேப்பன் ஹியர் இஸ் உத்தவ் தான் வராரு. உத்தவ் வந்தது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த மாதிரி நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருங்க, ஸ்ரீகிருஷ்ணரை மறந்துடுங்க, அன்பு இல்லாமல் இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டர்ன் அவர் சொன்ன வார்த்தைக்கு எல்லாமே கோபியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை சட்டைரிக்கலாக பேசுகிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட நாங்கள் பாசம் இல்லாமல் இருக்கணுமா, நீயும் அப்போ பாசம் இல்லாமல் இருக்கிற, நீ அந்த மாதிரி. ஸோ ஒரு விஷயத்துலையுமே இப்போ இந்த நீ மெசேஜை கொண்டு வந்திருக்கிற, இந்த மெசேஜ் எங்கள் காதிலேயே ஏறாது. பிகாஸ் நாங்கள் ஃபுல்லாக ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட நாங்கள் எங்களை சமர்ப்பண் பண்ணிட்டோம். வி ஹவ் டெடிகேட்டட் ஆல்ரெடி டு ஸ்ரீகிருஷ்ணா. இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயத்துலையும் அவங்க சட்டைரிக்கலாக பேசுகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தி திங் இஸ். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லிசன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே புரியும். இப்போ பாருங்க, பஹலா பத்மே கோபியா உத்தவ் से कहती है कि वे बहुत भाग्यशाली है. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின்லேயே கேட்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, பகுத் பாக்கியசாலி. ஸோ இதுவுமே வந்து என்ன சொல்கிறது, சட்டைரிக்கலாக பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். ரொம்ப அவரை சட்டைரிக்கலாக என்னது, கிண்டலாக சொல்லக்கூடிய, கேலியாக பேசக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சட்டைரிக்கலாக என்ன சொல்கிறாங்க, கோபியோं उद्धव से कहते हैं कि वे बहुत भाग्यशाली है. நீ வந்து ரொம்ப பாக்கியசாலி. வாட் இஸ் பாக்கியशाली? நீ ரொம்ப லக்கி पर्सन जो कृष्ण के पास रहकर भी उनके प्रेम में नहीं बंधे. बंदे बधेना என்ன அர்த்தம், பந்தே ஆர் பதே ரெண்டு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தான். என்ன சொல்கிறாங்க, நஹி பதே அப்படின்னா நீ அவர் கூட வந்து அட்டாச்சாக இல்லை. இப்போ இதுவே சட்டைரிக்கலாக சொல்கிறாங்க. யார் ஒருத்தர் கிருஷ்ணர் கூட இருந்தாலுமே அவங்க என்ன ஆகிடுவாங்க, பாண்ட் ஆகிடுவாங்க, அவங்க கூட பந்தன் ஆகிடுவாங்க. பட் நீ வந்து ஒரு பாக்கியசாலி தான். இது ஒரு பெரிய விஷயம்தான். ஈவன் தோ யூ ஆர் வெரி க்ளோஸ் டு, அதாவது ஸ்டேயிங் வெரி க்ளோஸ் டு ஸ்ரீ கிருஷ்ணா, யூ டோன்ட் ஹாவ் எனி லவ் டுவர்ட்ஸ் ஹிம். அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். நீ பாக்கியசாலி, ஒரு லக்கி பர்சன் சொல்லி சட்டைரிக்கலாக சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதுக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க.
कमल का पत्ता जैसे जल में रहकर भी उससे अछूता रहता है. अछूता is untouched. So the lotus ஓட லீஃப் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும், ஜல் மே ரஹ்கர் தண்ணியில தான் இருக்கும், பட் லோட்டஸ் ஓட லீஃப் மேல ஒரே ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் கூட நம்ம போட்டாலும் இட் won't stay there. It never touches, it never absorbs the water. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள், தேல் கி கக்ரி. கக்ரினா பாட்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு எண்ணெயோடைய பாட்டை வந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே வைக்கிறீங்க, பானிமே டுபோயே, அதை வந்து நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்க. டுபோயே மீன்ஸ் யூ ஆர் சிங்கிங். டுபோயோ ஜானே பர்பி நஹி பீகுதி, அது என்ன ஆகாது, நனையாது. இட் ஓன்ட் கெட் வெட். பாட்டை சொல்லலை, அந்த இருக்க ஆயிலை சொல்கிறாங்க. உசி தரஹ், இப்போ ரெண்டு வந்து அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. उसी तरह वे भी कृष्ण के प्रेम से प्रभावित नहीं हुए, प्रभावित इन्फ्लुएंस्ड. ஸோ அதே மாதிரி நீங்களும் கிருஷ்ணரோட பக்தியில் அவருடைய அன்பில் நீ இன்ஃப்ளூயன்ஸே ஆகலை. ஓகே, இது வந்து பெரிய லக்கியான ஒரு விஷயம். वे कहती है कि हम भोली ब्रज की गोपियाँ कृष्ण के अनुराग में ऐसी कृष्णमयी हो गई है. ஸோ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து போலி மீன்ஸ் இன்னசென்ட். ஸோ நாங்கள் உன்ன மாதிரி பக்கத்தில் இருந்துகிட்டே எங்களுக்கு அன்பு காட்டலாம் தெரியாது, அன்பு காட்டாமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் யார், ஹம் போலி பிரஜ்கி. போலினா இன்னசென்ட்னு அர்த்தம். வி ஆர் ஆல் வெரி இன்னசென்ட். பிரஜ்கி கோபியா, இந்த பிரஜ் பூமின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணர் இருந்த பூமியை பிரஜ் பூமின்னு சொல்லுவாங்க. பிரஜ்கி கோபியா கிருஷ்ணக்கே அனுராக். ஸோ கிருஷ்ணருடைய அனுராக்னு என்ன அர்த்தம், லவ்னு அர்த்தம். இந்த இடத்துல கிருஷ்ணரோட லவ்ல நாங்கள் எப்படி இருக்கோம், ஆசி கிருஷ்ணமய் ஹோகி, நாங்கள் வந்து கிருஷ்ணமயமாயிட்டோம். ஸோ எங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் கிருஷ்ணரோட அன்பில் தான் மூழ்கி இருக்கோம். அதை தான் கிருஷ்ணமயின்னு சொல்லுவாங்க. ஹோகி ஜெய்சே, இது என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய அன்பை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குட் கி மிட்டாஸ். குட்னா என்னது, வெல்லம், ஜகரி. ஓகே, இது எது கூட கம்பேர் பண்ணுறாங்க, அவங்களுடைய அன்பை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, जैसे जगरी की मिठास से आकर्षित होकर, आकर्षित अट्रैक्ट होकर चींटी गुड में चिपक जाती है. இப்போ எப்படி இதை கம்பேர் பண்ணுறாங்க, இவங்களுடைய அன்பை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஒரு வெல்லம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெல்லம் இஸ் ஜகரி, சரியா, அந்த ஒரு நாட்டு சர்க்கரை சொல்லுவோம்ல அது. ஸோ அந்த வெல்லம் இருக்கும்போது அதனுடைய ஸ்வீட்னஸில் அட்ராக்ட் ஆகி சீண்டி ஆண்ட்ஸ் என்ன பண்ணோம், குட் மே சிப்பக் ஜாத்தி ஹை, இட்ஸ் கெட் அட்ராக்டட். அதில் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையோடு இருக்கும். இந்த நிறைய வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்ட் அது மேலேயே இருக்கும், அது மாட்டிக்கும். ஆக்சுவலி அது ஸ்ட்ரக் ஆகிடும். அதில் நம்ம வந்து அதை அப்படி தட்டிட்டு தான் அதை யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி நிறைய இடத்துல கடையிலலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து அந்த வெள்ளத்தில் ஸ்டக் ஆகிடுது. அது ஏன் வந்து ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா, அந்த வெள்ளத்தினுடைய ஸ்வீட்னஸ். இந்த இடத்துல குடுக்கி மிட்டாஸ் வந்து கிருஷ்ணருடைய லவ்வை சொல்கிறாங்க. இந்த சீண்டி வந்து இந்த கோபியர்களை சொல்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாரு. नेक्स्ट पद என்ன கொடுத்திருக்காங்க, दूसरे पद में गोपियां कहती है कि उनके मन की इच्छाएं तो मन में ही दब कर रह गई है. ஸோ இதில் வந்து கோபியர்கள் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. எங்களுடைய மனசில் இருக்கிற ஆசைகள், எங்கள் மனசில் இருக்கிற இச்சாएं डिज़ायर्स तो मन में ही दब कर रह गई है. நாங்கள் அதை மனசுலேயே வச்சு அடக்கிட்டோம். தபுக்கர் மீன்ஸ் ப்ரெஸ்ட் இன்சைட். எங்கள் மனசில் இருக்கிற ஆசை மனசுலேயே தான் இருக்குது, சப்ரஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் தபுக்கர்? சப்ரஸிங். வி ஹவ் சப்ரஸ்ட் ஆல் அவர் விஷஸ் இன் அவர் ஹார்ட். उन्हें कृष्ण के लौटने की आशा थी. ஸோ என்ன ஆசை இருந்தது? எங்கள் மனசில் இருக்கிற ஆசை எங்கள் மனசுலேயே தான் இருக்குது. இன்னொரு ஆசை என்ன இருந்ததுன்னா, கிருஷ்ணர் लौटने की आशा थी, திரும்ப வருவார் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. और यही आशा उनका जीवन थी. இந்த ஆசை தான் அவங்களுடைய லைஃபாகவே இருந்தது. बट नाउ இப்போ என்ன ஆச்சு, परंतु अब उद्धव के संदेश ने तो जैसे सब पर पानी ही फेर दिया है. ஸோ இப்போ இவர் கொண்டு வந்தது இல்லையா, ஆக்சுவலாக பானி ஹி ஃபேர் தியானா இது ஒரு முஹாவரா. மீனிங் என்னன்னா காட் அண்ட் எண்டுன்னு அர்த்தம். சப் பர் பானி ஹி ஃபேர் தியானா தண்ணி தெளிச்சிட்டாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம கூட சொல்லுவோம்ல, தமிழில் சொல்லுவோம் இல்லையா, இவங்க மேலே தண்ணி தெளிச்சிட்டாங்க, அவங்க வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே என்ன அர்த்தம், அவரை வந்து எண்டப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு முஹாவரா. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா,
நாங்கள் ஒரு ஆசையில் இருந்தோம். எங்கள் ஆசை என்னன்னா கிருஷ்ணர் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எங்களோட லைஃபாகவும் இருந்தது. பட் வாட் ஹேப்பன் நவ்? परंतु अब उद्धव के संदेश ने तो जैसे सब पर पानी. எங்களுக்கு இந்த உத்தவ் இப்போ வந்து என்ன சந்தேஷ் கொடுக்குறா, இனிமேல் கிருஷ்ணர் வரமாட்டாரு, நீங்கள்லாம் வந்து உங்கள் லவ்ல இருந்து டிட்டாச்சாக இருங்கன்னு ஒரு சந்தேஷ் கொடுக்குறோம். ஸோ அதில் நாங்கள் என்ன ஆகிட்டோம், எல்லாமே पानी ही फेर दिया है. विरह की अग्नि ने मर्यादाओं को तोड़ दिया है. विरह की अग्नि, विरह அப்படின்னா செப்பரேஷன் அர்த்தம். விரஹ கி அக்னி, ஸோ செப்பரேஷன். விரகுனா என்ன சொன்ன, செப்பரேஷன். இந்த இடத்துல அக்னின்றது வந்து நெருப்பு. இப்போ இவங்க கிருஷ்ணர்லேருந்து செப்பரேட் ஆகி இருக்கிறாங்களா, அதை வந்து இவங்க அக்னியாக பார்க்குறாங்க. அக்னி இருந்தால் என்ன ஆகும், உங்களுக்கு அப்படியே பேர்ன் ஆகும். when you are very close to fire, what will happen, you will have that burning sensation. ஸோ இந்த செப்பரேஷன் வந்து இட் சீம்ஸ் லைக் அ burning sensation for them. விரஹ கி அக்னி ने मर्यादाओं को तोड़ दिया है. மரியாதாவோன்னா என்ன அர்த்தம், ஸோ இவங்களுடைய பவுண்ட்ரிஸ். ஸோ இவங்களுக்கு கூட ஒரு பவுண்ட்ரி இருக்கும் இல்லையா. இப்போ கிருஷ்ணருக்காக வெயிட் பண்ணாங்க, அந்த அன்பெல்லாம் வந்து இவங்க சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பவுண்ட்ரியவே இது என்ன ஆயிடுச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. இந்த விரகுக்கு செப்பரேஷன், இட் ப்ரோக். சப்ர கா பாந்த் டுட்டா ஜா ரஹா ஹே. ஸோ அவங்களுடைய சப்ரனா பேஷன்ஸ்னு அர்த்தம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பேஷன்ஸ் இவ்வளோ நாள் அவங்க வச்சுருந்தாங்க. ஓகே, எனிவே ஹில் பி கம்மிங், ஹி வில் பி வித் அஸ், ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக போயிருக்காரு, தென் ஹில் கம் பேக் அப்படின்னு ஒரு பேஷன்ஸ் இருந்தது இல்லையா அவங்களுக்கு. ஸோ அந்த பேஷன்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னா நவ் இட் ப்ரோக் ஆஃப். कृष्ण के प्रति प्रेम जो कभी उन्होंने किसी पर प्रकट नहीं किया था. கிருஷ்ணர் கிட்ட இருக்க அன்பு அளவுக்கு அவங்க வேற யார்ட்டையும் வரைக்கும் அன்பை வந்து அவங்க ரிவீல் பண்ணதே இல்லாத, வெளிப்படுத்தவே இல்லை. अब उलाहनों के साथ सब पर प्रकट हो रहा है. இப்போ என்ன பண்றாங்க அவங்க, இப்போ வந்து ஒரு உலாஹனா அப்படின்னா என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி, திட்டுற மாதிரி. இப்போ வந்து அந்த அன்பை அவங்க எல்லாருக்கிட்டையும் வெளியில கட்டுறாங்க. எப்படி, அது நடக்கலன்ற அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, तीसरा पद பாருங்க. तीसरा पद में गोपियां उद्धव से कहती है कि कृष्ण ही हमारे लिए एकमात्र सहारा है. ஸோ நீ எவ்வளோதான் மெசேஜஸ் கொண்டு வந்தாலும் we are not going to see that. அது என்ன மெசேஜ்னு நாங்கள் பார்க்க மாட்டோம், எங்களுக்கு அது வேண்டவும் வேண்டாம். எங்களுக்கு ஒரே ஒரு சஹாரா. சஹாரானா என்னது, சப்போர்ட். எங்களுக்கு ஒரே ஒரு சப்போர்ட், எங்களுக்கு ஒரே ஒருத்தவங்க தான் வேணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண தான். जैसे हारिल पक्षी अपनी लकड़ी के टुकड़े को कभी नहीं छोड़ते. ஸோ ஹாரில் பக்ஷின்னு ஒரு பக்ஷி இருக்குது. அந்த பக்ஷி என்ன பண்ணுன்னா அதனுடைய கால்களில் எப்பயுமே ஒரு வுட்டை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கும். அது பறக்கும்போது கூட அது வுட்டை ஹோல்டு பண்ணியிருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஹாரில் பக்ஷியை அவங்களா சொல்கிறாங்க. ஜெய்சே ஹாரில் பக்ஷி அப்படி லக்கடி கே டுக்கடே, ஸோ பீஸ் ஆஃப் வுட்டை கபி நஹி छोड़ते, इट विल नेवर लीव. उसी प्रकार हम भी कृष्ण को कभी नहीं छोड़ सकती. ஸோ யார் கூட யாரெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ वी शुड बी क्लियर इन दैट. दिन रात सोते जागते हम उनका ही ध्यान करती है. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், दिन रात सोते जागते, நைட் அண்ட் பகலும் சரி, முழிச்சிட்டு இருக்கும் போதும் சரி, தூங்கிட்டு இருக்கும் போதும் சரி, நாங்கள் கிருஷ்ணரை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்போம். तुम्हारा योग की बात हमारे लिए कटवी ककड़ी के समान है. ஸோ இந்த கொஷினும் கேட்பாங்க. ஸோ யோக கா சந்தேஷ் என்னது, எங்களுக்கு அது வந்து ஒரு கடுவி கக்கடினா பிட்டர் குக்கும்பர்னு அர்த்தம். ஸோ யூ வுட் ஹவ் டேஸ்டட் குக்கும்பர். அந்த குக்கும்பர்லேயே சில குக்கும்பர் என்ன ஆகும்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஹவ் டேஸ்டட் தட் ஆர் நாட். ஸோ நம்மளுக்கே தெரியாது, வாங்கிட்டு வரதில் ஒன்று வந்து ஒரு மாதிரி கசப்பான ஒரு குக்கும்பர் இருக்கும். உங்கள் பேரண்ட்ஸை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா அது சுத்தமாக உங்களால் வாயிலே வைக்க முடியாது, அவ்வளோ ஒரு கசப்பு தன்மை இருக்கும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அவங்க, நீ வந்து கொண்டு வந்திருக்கலே இந்த சந்தேஷ், ஒரு மெசேஜ் வந்து யூ ஹவ் brought for us. ஸோ அந்த மெசேஜ் வந்து எங்களுக்கு இட் இஸ் லைக் அ பிட்டர் குக்கும்பர் கட்வி கக்கடி கே சமான் है. ये बातें हमें नहीं सुहाती. ஸோ இந்த விஷயம் வந்து எங்களை ஹாப்பினஸ் கொடுக்கல. நீ கொண்டு வந்த இந்த விஷயம் வந்து எங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கல, எங்களுக்கு அது பிடிக்கல. जिनका मन चंचल है उन्हें योग की शिक्षा दो. ஸோ இது ரொம்ப முக்கியமானது தான். ஸோ யாரோட மனசு வந்து சஞ்சலாக இருக்கோ, சஞ்சல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஜைல்னு அர்த்தம். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் அஜைல்? that moves here and there, that is always in a moving motion. ஸோ யாரோட மனசு சஞ்சலாக இருக்கோ, இப்போ சில பேர் இருப்பாங்களோ, ஓ இது நீ சொன்னவொன்னு அப்படியா இதை கேட்பாங்க.
ஒருத்தங்களை பார்த்தோன்னா அவங்கள பிடிக்கும், இவங்கள பார்த்தோன்னா அவங்கள பிடிக்கும். இந்த மாதிரி மனசு இருக்கிறவங்கள்ட்ட போய் நீ உன்னோட மெசேஜை சொல்லு, அவங்க ஏற்றுக்குவாங்க. யோகிக்கு சிக்ஷா தோன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களை கொஷின் கேட்பாங்க. யார்கிட்ட யோகு கா சந்தேஷ் சொல்லணும்னு கோபியர்கள் சொன்னாங்க அப்படின்னா ஜின்கே மன் சஞ்சல் ஹே. ஓகே, चौथे पद में तो 4th स्टैंजा लेना सुधार पाएंगे. गोपियाँ उद्धव से कहती है कि अब तुम्हारी बातों से हम समझ गई है कि मदुरा जाकर कृष्ण ने राजनीति भी सीख ली है. இப்போ கிருஷ்ணர் வந்து மதுரா போயிருக்காருல, இங்கேருந்து பிரஜ் பூமியிலேருந்து மதுராவுக்கு போயிருக்காரு. ஸோ இப்போ 4th ஸ்டான்ஸால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீ பேசினதை வச்சு எங்களுக்கு இது ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். மதுராவுக்கு போன ஸ்ரீ கிருஷ்ணர் ராஜநீதி அப்படின்னா பாலிட்டிக்ஸ்னு அர்த்தம். ஓகே, ஸோ இவ்வளோ நாள் இங்கே இருக்கும்போது அவர் எல்லா விதமான ஒரு லீலைகளும் பண்ணார். இப்போ மதுராவுக்கு போயிட்டு ஹி ஹஸ் லேர்ன் பாலிட்டிக்ஸ் ஆல்சோ. வே பெஹலே சே ஹி சதுர் ஹே. ஸோ யாரால் பாலிட்டிக்ஸ் படிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஹூ இஸ் வெரி கிளவர். ஓகே, அவர் ஏற்கனவே கிளவரான ஒரு பர்சன் தான். அவர் अब अधिक चतुर बन गई है. तभी तो तुम्हें यहाँ हमारे पास योग का ज्ञान देने के लिए भेजा है. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நீ போய் கோபியர்கள்கிட்ட இந்த மெசேஜை சொல்லு, உடனே அவங்க நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இந்த மெசேஜை கொடுத்து அமைச்சிருக்காரு. पहले हम अपना मन तो उनसे वापस ले ले जो उन्होंने मथुरा जाने से पहले चुराया था. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க, அவர்கிட்ட எங்களோட மனசை நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மனசை நாங்கள் ஃபஸ்ட்டு வாபஸ் வாங்கினோம். எந்த மனசு, அவர் வந்து மதுராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருந்தது இல்லையா, அதை நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட இருந்து வாங்கின அந்த மனசை ஃபஸ்ட்டு அவர் கொடுக்கணும். பஹலே ஹம் அப்பனா மன் தோ உன்சே வாபஸ் லேலே. எங்கள் மனசு ஃபஸ்ட்டு இப்போ அவர்கிட்ட தான் இருக்குது, அதுவே நாங்கள் இன்னும் திரும்ப வாங்கலை. वे दूसरों से तो अनीति या अन्याय छोड़ने की बात करते हैं, किंतु हमसे क्यों वे अन्याय करते हैं. இதுவும் இம்பார்ட்டண்ட்டான திங். அவங்க என்ன கேட்குறாங்க, மற்றவங்க கிட்ட ஃபேராக இருக்கணும், ஜஸ்டிஃபைடாக இருக்கணும் கிருஷ்ணர் சொல்கிறாரு. பட் எங்ககிட்ட அவர் என்ன பண்ணிட்டாரு, அநியாயம் பண்ணிட்டாரு. அவர் எங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷனே கொடுக்கல, ஏன்னா எங்களோட மனசு அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. हमारे साथ ऐसा व्यवहार करना हमें सताना टू गिव ट्रबल और हमें विरह की आग में जलने देना क्या अन्याय नहीं है. ஸோ இந்த மாதிரி எங்களை வந்துட்டு விறகுக்கு செப்பரேஷன் அப்படின்ற ஒரு தீயில எங்களை விடுறது, இதெல்லாம் வந்துட்டு அநியாயம் கிடையாதா, இட் இஸ் நாட் அ இன்ஜஸ்டிஸா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. एक राजा का धर्म प्रजा का हित करना होता है. हितना என்ன அர்த்தம், வெல்ஃபேர். அப்போ ஒரு ராஜாவினுடைய டியூட்டி என்னது, தர்மம் என்னது, சிட்டிசனுக்கு வெல்ஃபேர் பற்றி யோசிக்கணும். उसे सताना नहीं होता, அவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கறது பற்றி கிடையாது. तो कृष्ण अपना राज धर्म किस प्रकार निभा रहे हैं. இப்போ கிருஷ்ணர் வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறாரு, எப்படி வந்து அவர் அந்த ராஜ தர்மத்தை கடைபிடிக்கிறார். वे तो हम सब गोपियों को सता रहे हैं. He is giving trouble to us because he never wants to meet us. क्या यह उनका राजधर्म अथवा न्याय है. இது வந்து அவருடைய ராஜ தர்மமா இல்லை நியாயமா அப்படின்ற மாதிரி இதில் கேட்குறாங்க. ஸோ இதுதான் 4 ஸ்டான்ஸாவினுடைய உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன். இப்போ நீங்கள் அந்த லெசனை வந்து லிசன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். ஓகே, பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்கு இந்த இதுலேயும் அழகாக மீனிங் கொடுத்துருப்பாங்க. instead of going for explanation we can go for question answers, but still நான் explanation வந்து உங்களுக்கு அப்படியே ரீட் பண்ணி காட்டுறேன். ஓகே, one second. see the first line. இப்போ உங்கள் புக்கை எடுத்து பார்த்துக்கோங்க so that you will understand more. उद्धव तुम हो अति बड़मांगी, तुम हो अति बड़भागी. so very lucky fellow, very fortunate fellow. अपरस रहत, अपरसना என்ன அர்த்தம், सनेग दागा थई. अपरस रहत, so अपरस is nearby, close to. ஓகே, அப்பரஸ் இஸ் அன்டச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நியர்பைன்னு இருந்தாலும் மீனிங் வரும். வில் சி. ஓகே, சனேஹ் இஸ் லவ், धागा इज धागा थ्रेड. नाहिन मन अनुरागी, अनुरागी इज अटैच्ड.
ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்பரஸ் ரஹத் சனேக் தாகா தை. ஸோ உன்னுடைய லவ் அப்படின்ற அந்த த்ரெட்டை, ஸோ இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னது, யூ ஆர் வெரி க்ளோஸ் டு ஹிம், நீ அவர் கூடயே தான் இருக்கிற, சரியா? அப்படி இருந்தும் கூட அப்பரஸ் ரஹத் சனேக் தாகா தை. ஸோ உன்னுடைய லவ் அப்படின்றது அந்த தாகா, அந்த த்ரெட் வந்து எப்படி இருக்கு, நாஹின் மன் அனுராகி. நாஹின் மீன்ஸ் இட் இஸ் நாட், உன்னுடைய மனசு வந்து இட் இஸ் நாட் அட்டாச்ட். மன் அதாவது மனசு, இட் இஸ் நாட் அட்டாச் டு ஹிம். ஓகே. புருஹனி பாத் ரஹத் ஜல் பீத்தர். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, அதனுடைய மீனிங்கை சொல்கிறாங்க. புரஹினி பாத் அதாவது லோட்டஸினுடைய லீஃப் ஆனது, புரஹின்னா லோட்டஸ், பாத் இஸ் லீஃப். புரஹினி பாத் ரஹத் ஜல் பீத்தர். ஸோ இந்த லோட்டஸ் லீஃப் ஆனது ஜல்லோட பீத்தர் தான் ரஹ்தா ஹே. தா ரஸ் தேஹனா தாகி. ஆனால் அது என்ன பண்ணலை, அது ரஸ்னா வாட்டர், இந்த ரஸ்னா வாட்டர், தேஹனா தாகி அதனுடைய உடம்புல, அதனுடைய லீஃப்ல, இப்போ லீஃபினுடைய உடம்பு சொல்றாங்க, அதனுடைய லீஃப்ல என்ன வரல, வாட்டர் வந்து உள்ள வரல. அதே மாதிரி ஜவ் ஜல் மாஹ் தேல் கி காக்ரி. ஸோ ஜஸ்ட் லைக் ஜல் மாஹினா இன் வாட்டர், தண்ணியில் இருக்கக்கூடிய, தேல் கி காக்ரி தண்ணியில் இருக்கக்கூடிய எண்ணெயினுடைய அந்த பாட்டு, பூந்துனா தாக்கோ லாகி. அது என்ன பண்ணுது, லாகி இஸ் டச்சஸ், இட் நெவர் டச்சஸ் அ ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டர். இது எது கூட சொல்றாங்க பாருங்க, பிரீத்தி நதி. பிரீத்தி நதினா the love of river. मैं पाऊं ना भौरेव. ஸோ உன்னுடைய கால்களை நீ வந்து அந்த லவ் அப்படின்ற ரிவரில் உன் கால்களை நீ நினைக்கவே இல்லை. திருஷ்டினா ரூப், திருஷ்டினா சைட், ந ரூப் பராகி. பராகி இஸ் அட்ராக்டட். இப்போ என்ன சொல்கிறாங்க, அவருடைய ரூபத்தில் கூட, அதாவது கிருஷ்ணரை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்காருன்னு அட்ராக்ட் ஆவாங்க டுவர்ட்ஸ் ஹிம். ஸோ நீ என்ன பண்ணுற, அந்த அன்புன்ற அந்த ரிவரில் உன் காலையும் வைக்கல, அவருடைய ரூபத்தை பார்த்து ந பராகி அட்ராக்டும் ஆகலை. சூர்தாஸ் அப்லா ஹம்போரி குரு சாண்டி ஜவுபாகி. ஸோ சூர்தாஸ் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்லானா இன்னசென்ட். ஸோ இன்னசென்ட்டான நாங்கள், சாரி அப்லா ஹம் போரி. ஸோ அப்லானா வந்து விமன் அர்த்தம். ஸோ வீக் விமன் சொல்கிறாங்க, அப்லா வந்து விமன். ஸோ விமன் ஆன நாங்கள் வந்து எப்படிப்பட்டவங்க, போரி ரொம்ப இன்னசென்ட் ஆனவங்க. நாங்கள் எப்படிப்பட்டவங்க, குர் சாண்டி ஜோ பாக்கி. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ வெள்ளத்தில் கிட்ட அட்ராக்ட் ஆகிற மாதிரியான சீண்டியை தான் சாட்டி சொல்கிறாங்க. சாட்டி ஜோ பாக்கி, நாங்கள் அந்த மாதிரி பட்டவங்க. பாகி மீன்ஸ் ஸ்டக், அப்சர்வ். நாங்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படி வந்து குர்ரை பார்த்த உடனே ஒரு சாண்டி அட்ராக்ட் ஆகுதோ அப்படிப்பட்டவங்க தான் நாங்கள். அம்பலா ரொம்ப வீக்கான இன்னசென்ட்டான பர்சன் சொல்கிறாங்க. ओके, so once I'll read this so you will understand. गोपियों उद्धव से कहती है कि वे बहुत भाग्यशाली है, श्री कृष्ण के पास रहते हुए भी वे उनसे प्रेम नहीं करते, वे उनके स्नेह से अछूते रहे और प्रेम बंधन में नहीं बंधे. जैसे कमल का पत्ता जल में रहकर भी जल से अछूता रहता है, और जैसे तेल की गागरी पानी में डुबोई जाने पर भी पानी से नहीं भीगती, वैसी ही उनकी स्थिति रही. श्री कृष्ण की प्रेम रूपी नदी में उन्होंने कभी अपने पैर रखे ही नहीं, और न ही कृष्ण के सुंदर रूप पर मुक्त हुए. अतः उद्धव उन गोपियों की दशा भला क्या समझ पाएगी. आगे गोपियों यह भी कहते हैं कि हम तो भोली भाली अबला नारियों है, जो कि कृष्ण के प्रेम में ऐसी चिपट गई है जैसे कि गुड़ की मिठास से आकर्षित होकर चींटियां उसमें चिपक जाती है. किंतु उद्धव को व्यज्ञ से बड़भागी कहते हैं कि उन्हें साथ ऐसे कुछ भी नहीं हुआ और वे कृष्ण के मोह से अछूता रहे. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவரை வந்துட்டு கிண்டலா படுபாகின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் அ வெரி லக்கியஸ்ட் பர்சன் சொல்லி சட்டாரிக்கலாக சொல்கிறாங்க. ஓகே,
ஸோ இதில் பாருங்கள், இது நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிரீத்தி நதி ரூபக் அலங்கார். ஸோ இதில் வந்து இந்த லெசன்ஸில் இனிமேல் வர கவிதாவில் இருக்கிற ஒரு லைனுமே என்ன அலங்கார் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வரணும். எக்ஸாமில் 5 கொஷின்ஸில் 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக புக்குக்குள்ளே இருக்கிற கவிதாலேருந்தே வந்துடும் அலங்கார் கொஷின்ஸ். அதுவும் உங்களுக்கு இருக்கிறது 6 கவிதா தான். 6 கவிதாவில் என்னென்ன அலங்காரம் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். இதில் ஒரே ஒன்று சொல்லிட்டாங்க பாருங்க, பிரீத்தி நதி இருக்குது. இதில் இன்னும் நிறைய அலங்காரம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. இது கேட்பாங்க, முரஹீன் பாத் ரஹத் ஜல் பீத்தர் கேட்பாங்க. ஸோ ஐ டெல் யூ, அலங்கார் படிக்கும்போது ஐ எக்ஸ்பிளைன் யூ லைன் பை லைனில் இருக்க என்னென்ன கேட்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு போயம் எக்ஸ்பிளனேஷன்லேயே உங்களுக்கு லைன் பை லைன் வேர்ட் பை வேர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம வில் கோ லிட்டில் பிட் ஃபாஸ்ட். மணிக்கி மணிஹி மாஞ்சிரஹி நம்ம பார்த்தோம் இல்லையா செகண்டோடைய எக்ஸ்பிளனேஷனில். ஸோ மனசுலேயே அவங்க வந்து ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. கஹியே ஜாயி கோன் பை உதவ் நாஹி பரத் கஹி. நாங்கள் இதை யார்கிட்ட போய் சொல்ல முடியும், நாங்கள் இதை யார்கிட்டயுமே சொல்லலை. கஹியே ஜாயி கோன் பை உதவ் உதவ் கஹியே ஜாயி, ஜாயி மீன்ஸ் ஜாக்கர், கோன் சே நாங்கள் போய் இதை யார்கிட்ட சொல்ல முடியும். நாஹி பரத் கஹி, வெளியில் இருக்கவங்கள்ட்ட இந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல முடியாது. அவதி ஆதார் ஆஸ் ஆவன் கி. ஸோ அவதியில இருந்து அவர் திரும்ப வருவார். தன்னு மண்ணு பிதா சஹி. ஸோ மனசுலேருந்து அந்த செப்பரேஷன், அந்த பெயினை வந்து நாங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தோம், ஹோப்பிங் தட் ஹீ வில் கம் பேக். अब इन जोग संदेसी सुनी सुनी बिरहिनी बिरहदही இதுவும் கேட்பாங்க. बिरहिनी बिरहदही का अर्थ क्या है? அப்போ என்ன சொல்கிறாங்க, अब इन जोग संदेसिनी सुनी सुनी, இந்த உன்னோட சந்தேஷம் கேட்டு கேட்டு எங்களுடைய பிரஹினி, நாங்கள் செப்பரேட் ஆகியிருக்கோல, இந்த பெயின் இன்னும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கு. சாகதி ஹுதி குஹாரி ஜிதஹி தை உத் தை தார் பஹி. ஓகே, ஸோ ரக்ஷா கேலியே புகார்னா குஹாரி. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சாகதி ஹுதி குஹாரி ஜிதைஹி தை. இப்போ நாங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஏற்கனவே எங்களோட ப்ரொடெக்டர் வருவார், நாங்கள் வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தோம். பட் அந்த ப்ரொடெக்ஷனே இப்போ இல்லை, அவரே ஒரு மெசேஜ் கொடுத்து அமைச்சிருக்காருன்னா, இப்போ சாகதி ஹுதி குஹாரி, எங்களை சேவ் பண்ணுங்க, நான் யாரை போய் கேட்கறது? உத்து தை தார் பஹி, நீயே வந்து சொல்ல உத்தவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சூர்தாஸ் அப் தீர் தரஹி கியோं மர்ஜானா நாலஹி. ஸோ சூர்தாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் நாங்கள் ஏன் பேஷன்ஸாக இருக்கணும்? அதாவது கோபியர்கள் மூலமாக சூர்தாஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, அப் தீர் தரஹி கியோं, இன்னும் நாங்கள் ஏன் பேஷன்ஸாக இருக்கணும்? மர்ஜாதா நாலஹி. ஸோ எங்களுக்கான ரெஸ்பெக்டே இல்லை, எங்களுக்கான ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாத இடத்துல நாங்கள் ஏன் இன்னும் இருக்கணும்? இது பாருங்கள், மர்ஜாதா மீன்ஸ் ப்ரெஸ்டீஜ், மரியாதையை கொடுக்கல இப்போ அவருக்கு. ஏன்னா இவங்க நம்பி இருந்தது எல்லாமே அவங்க உடைச்சிட்டாங்க, அதனால். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ வேர்ட் பை வேர்ட், பட் தட்ஸ் எனஃப். நம்ம சொல்கிறதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். गोपियाँ उद्धव से कहती है कि उनके मन की इच्छाएं मन में ही रह गई, अब तो उनसे किसी से कुछ भी कहा नहीं जाता. அது சேம் லைன். இது நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா லைன்ஸ் அப்படியே புரிஞ்சிடும். இது நாங்கள் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. कृष्ण के आने की आशा में वे अब तक तन और मन से दुखों को सहन करती रही. ஸோ கிருஷ்ணர் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் மனசில் இருக்கிற உடம்பால் இருக்கிற பெயின் எல்லாமே வந்து தேவர் டாலரேட்டிங், सहन करती रही. लेकिन अब तुम्हारी इन योग की बातों को सुन सुन कर हमारी मन की वह आशा जाती रही, जिसके सहारे हम अब तक जी रहती. साथ ही योग की इन बातों ने हमारी विरह की व्यथा इज पेन. ஸோ உன்னுடைய இந்த விரகு கி, அதாவது உன்னுடைய இந்த யோக கா சந்தேஷ் எங்களுடைய செப்பரேஷனுடைய व्यथा, அந்த பெயினை हमारे मन के दुष्ट कष्ट को और भी बढ़ दिया है. इट इज़ लाइक इंक्रीजिंग द पेन. अब तो ऐसा लगता है कि हम विरग के आग में जल रहे हैं. ஸோ செப்பரேஷன் பெயினில் தீர்னாங்க எரியிற மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் இருக்கு. अब गोपियाँ जिन कृष्ण के आगे अपने दुख कम करने के लिए प्रार्थना कर सकती थी, वही से तो आप यह योग संदेश ला रहे हैं.
சரியா? ஸோ கிருஷ்ணர் கிட்ட தான் இப்போ வேண்டிட்டு இருந்தாங்க, கிருஷ்ணர் கிட்ட தான் இந்த மெசேஜும் வந்திருக்கு. गोपियां समझ जाती है कि कृष्ण ने ही उद्धव की ज्ञान उपदेश देने के लिए उनके पास भेजा है. ओके, गोपियां समझ जाती है कि so गोपियர்கள் they understood that கிருஷ்ணர் தான் வந்து உத்தவ இந்த மாதிரி நீங்க ஞானமா வைஸா இருங்க, ஒரு அட்டாச்மெண்ட்டோட இருக்காதீங்க, வைஸா திங்க் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. अब वे कैसे धीरज रखे, धीरजना पेशेंस. सो இப்போ அவங்க எப்படி பேஷன்ஸா இருக்க முடியும்? बिकॉज द मैसेजेस केम फ्रॉम श्री कृष्ण. वे कहती है कि श्री कृष्ण ने उनकी मर्यादा का भी ध्यान नहीं रखा. सो அவங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்கல, इसलिए उनका धैर्य भी जवाब दे रहा है. அதனால அவங்களோட பேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாரு. हमारे हरी हारिल की लकड़ी. ஸோ நாங்கள் எப்படிப்பட்டவங்க? இப்போ உங்களுக்கு இன்னொன்று அந்த நம்ம சம்மரி எல்லாம் பார்த்துட்டு வந்தனால இன்னும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஹமாரே ஹரி ஹாரில் கி லக்கரி, நாங்கள் எப்படிப்பட்டவங்க? அந்த ஹாரில் பக்ஷி மாதிரி. லக்கரி எங்கே இருக்கும்? அது வந்து கால்களில் இருக்கும். மண் கிரம பச்சன் நந்து நந்தன் உரு, உருன்னா மனசு, மனசு. ஓகே, உருன்றது ஹிருதய், மண்ன்றது என்னது? ஓகே, மண்ணுன்றதும் மனசு தான். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட மனசு, எங்களோட டியூட்டி, எங்களோட வச்சன், நாங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள், இது எல்லாமே எப்படி இருக்கும்? நந்தன் நந்தன் தான் சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் ஹிருதயம் யஹ் திருட் கரி பக்கரி. ஸோ எப்படி வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்டை பிடிச்சிட்டு இருக்கோம், அதே மாதிரி எங்கள் மனசு, பேச்சு எல்லாத்துலேயுமே நாங்கள் அவரை தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாகத் சோவத் ஸ்வப்ன திவஸ் நிசி கானஹ் கானஹ் ஜகரி. ஜாகத் சோவத், குளிச்சுட்டு இருக்கும்போது சரி, தூங்கிட்டு இருக்கும்போது சரி, ஸ்வப்ன ட்ரீம்லேயும் சரி, திவச நிசி அப்படின்னா வந்து டே நைட்டு. ஸோ எல்லா டைம்லேயுமே ஜவ் கரியு கக்கரி, சாரி கானஹு கானஹு ஜகரி. நாங்கள் எப்படி இருப்போம்? கானஹு, கானஹுன்றது கிருஷ்ணருடைய பேர், கானஹு கானஹுன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருப்போம், அவரையே தான் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். ஓகே, சுனத் ஜோக் லாகத் ஹே ऐसा ஜோ கருவி கக்கரி. ஸோ நீ கொண்டு வந்திருக்கிற இந்த ஒரு ஜோக், அந்த மெசேஜ் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த மெசேஜ் எங்களை கேட்கணும்னு நினைக்கிறியோ அது வந்து இட் இஸ் லைக் அ கருவி கக்கரி பிட்டர் குக்கும்பர். சூ தௌ வியாதி ஹம்கோ லை ஆயே தேக்கி சுனீனா கரி. ஸோ இந்த லைன் வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணும்போதே கொடுக்கல. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சூ தௌ வியாதி, வியாதினா ஒரு டிசீஸ், நீ வந்து ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற. அந்த டிசீஸ் எப்படிப்பட்டதுன்னா, தேக்கி சுனி நாக்கரி, நாங்கள் அது கேட்டதில்லை, அது மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை, அந்த மாதிரி ஒரு இல்னஸை நீங்கள் எனக்கு புதுசாக கொண்டு வந்திருக்க. யஹுதவ் சூர் தினஹி லை சாம்போ ஜின்கே மண் சக்கரி. ஸோ இது சூர்தாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சூர்தாஸோட பேர் வருது. அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க? சூர்தாஸ் த்ரூ கோபியர்கள், சூர்தாஸ் கோபியர்கள் மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, தினஹி லவ் சௌம்பி, சௌம்பவ் அப்படின்னா வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. ஸோ இந்த மெசேஜை நீ வந்து யாருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணு அப்படின்னா, ஜின்கே மண் சக்கரி, யாருடைய மனசு வந்து அஜெயிலாக இருக்கோ, சக்கரினா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கோ, அவங்க கிட்ட இதை வந்து நீ ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு அவர் சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷனை ரீட் பண்ணுறேன் பாருங்க. गोपियां उद्धव से कहती है कि श्री कृष्ण तो उनके लिए हारिल पक्षी की लकड़ी के समान है. जिस प्रकार हारिल पक्षी सदा अपने पंजों में लकड़ी के एक टुकड़े को पकड़े रहता है, उसी प्रकार गोपियों ने भी श्री कृष्ण को अपने हृदय में कसकर पकड़ रहा. कसकर मीन्स वेरी टाइटली होल्डिंग. वे कहते हैं कि दिन रात सोते जागते यहाँ तक कि सपने में भी वे नंदलाल श्री कृष्ण का प्रिय नाम कान्हा कान्हा रटती रहती है. रटती मीन्स சொல்லிட்டே இருக்கிறது, பாராயணம் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. कृष्ण ही उनके सब कुछ है. अतः उद्धव जो योग ज्ञान की बातें उन्हें बता रहे हैं, उनके लिए वे कठवी ककड़ी के समान தியாகனே யோகி है. தியாகனேனா அது எங்களுக்கு இப்போ நம்ம வந்து பெட்டர் கோகனட்டை சாப்பிட மாட்டோம், वील sacrifice that, அது மாதிரி. जिस प्रकार कड़वी ककड़ी खाई नहीं जाती, उसी प्रकार उद्धव की योग ज्ञान की बातें उनके द्वारा स्वीकार नहीं की जाती. आगे वे कहती है कि योग के रूप में उद्धव ऐसा रोग लाए हैं, सो इट इज लाइक ए डिसीज, इलनेस, जो पहले कभी देखा सुना नहीं गया. अर्थात
जिसे लिए ने नहीं जाना அது தெரியவே தெரியாது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே தெரியாது எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணர் மட்டும் अब गोपियों उद्धव से कहती है कि वे इसे उन्हें सौंप दो जिनके मन चक्करी के समान चंचल होते हैं हमारे मन तो श्री कृष्ण में रम गया है रम गया ना அதுல தான் மூழ்கி இருக்கு ओके वही स्थिर हो गया है सो अंगे नांग स्टेबल आयिरुक्कोम अतः योग की कोई आवश्यकता नहीं है सीधी लास्ट वन हरी है राजनीति पढ़ी आई सो और வந்து என்ன படிச்சிருக்காரு ராஜநீதி படிச்சிட்டு வந்திருக்காரு समूजी बात कहत मधुकर मिके समाचार सब पाए सो இப்போ நாங்க என்ன புரிஞ்சிக்கிட்டோம் அப்படினா இங்க பாருங்க மதுகர் அப்படினா பௌரா பம்பிள் பீ இந்த பம்பிள் பீ என்ன பண்ணும் அப்படினா இட் will அப்படியே ரோம் பண்ணும் அப்படியே விஷயத்தை வந்து பரப்பும் ஒரு இடத்துல அதுதான் சொல்றாங்க समूजी बात सो நாங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் என்ன அப்படினா மதுகர் कहत मधुकर के समाचार सब पाए सो பௌரா எப்படி ஒரு விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படினா இவரே ராஜநீதி படிச்சிட்டு வந்திருக்காரு इकति चतुर हुते पहिलौ ही अब गुरु ग्रंथ पढ़ाए ஏற்கனவே வந்து ஒரு சதுர் தான் இப்போ குரு கிரந்த் வேற படிச்சிருக்கு குரு கிரந்த்னா பாலிடிக்ஸ் ஓகே அது வந்து படிச்சிருக்காரு बड़ी बुद्धि जानी जो उनकी जोग संदेश पढ़ाए सो இப்போ வந்து ரொம்ப புத்தி ஜாஸ்தியானதுனால அவர் என்ன பண்ணிருக்காரு யோக சந்தேஷம் படிச்சிருக்காரு उद्धव भले लोग आगे के परहित ढोलत धाये सो उद्धव கிட்ட சொல்றாங்க சோ முன்ன இருக்கிறவங்க people எல்லாம் ரொம்ப நல்லவங்க இந்த இப்போ வந்து இதையுமே சட்டாரிக்கலா சொல்றாங்க உத்தவ சோ people எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான் அவங்க என்ன பண்றாங்க விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே வருவாங்க நல்லது பண்றோம்னு நினைச்சு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க अब अपने मन फेर पाए जलत जू हुते चुराई सो இப்போ எங்களுடைய மனசு வந்து சுராயா எங்களுடைய மனசு வந்து திருடப்பட்ட மனசு வந்து எங்களுக்கு வேணும் अब अपने मन फेर पाए I want it फिर से திரும்ப எங்களோட மனசு வேணும் எது வந்து ஆல்ரெடி திருடப்பட்டுச்சோ ते क्यों अनीति करे आपुन सो நீங்க வந்து எங்களுக்கு அநீதி பண்றீங்க ஏன் பண்றீங்க जे और अनीति छुड़ाए सो நீங்க வந்து எங்கேயுமே அநீதி பண்ண மாட்டீங்க பட் எங்களுக்கு மட்டும் அநீதி பண்றீங்க राज धर्म तो यही सूरजो प्रजा ना जाही सताए सो இது என்ன ராஜ தர்மமா அப்படினு சொல்லி சூர்தாஸ் என்ன சொல்றாரு ராஜ தர்மம்ன்றது என்னது பிரஜா ना जाही सताए எந்த ஒரு ராஜா எந்த ஒரு கிங்டம்ல வந்து பிரஜா சிட்டிசன் ஹாப்பியா இருக்காங்களோ அதுதான் வந்து என்னது ராஜ தர்மம் ஓகே so we will finish up to this गोपियां थाना मारती हुई ना அப்படி பெருமையா பேசுற மாதிரி சொல்றாங்க उद्धव से कहती है कि तुम्हारी बातों से ही हम कृष्ण का सारा हाल जान गई है पहले से ही वे बहुत चतुर रहे और अब तो ग्रंथ आधी पढ़कर और अधिक बुद्धिमान हो गए हैं अब तो मदुरा के राजा बनकर उन्होंने राजनीति भी सीख ली है இப்போ மதுராவோட ராஜா ஆகி பாலிடிக்ஸும் தெரிஞ்சுக்கிட்டார் तभी तो उन्होंने तुम्हें हमारे पास हमें समझाने के लिए भेजा है परंतु हे उद्धव उनके योग संदेश के द्वारा हमने उनकी चतुराई जान ली है और उनका क्लेवरनेस नांगा पुरिंजिकिटोम पहले तो लोग एक स्थान से दूसरे स्थान पर दूसरों की भलाई के लिए जाया करते हैं किंतु तुम यहाँ हमारे कौन सा भला कर रहे हो सो முன்னெல்லாம் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு பிளேஸ் டு ஒரு பிளேஸ் ஒரு மெசேஜ் கொண்டு போறாங்கன்னா நல்லது செய்யறதுக்காக கொண்டு போவாங்க बट நீ என்ன நல்லது செய்யற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க वे कहते हैं कि जिस मन को श्री कृष्ण ने उनसे चुरा लिया था वे उनसे वापस ले लेंगे நீ என்ன பண்ணணும் எங்களுடைய மனசை திருடி வச்சிருக்கிற அந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் श्री कृष्ण ने तो अनीति दूर की थी पर अब वे क्यों उन पर अन्याय कर रहे हैं सो கிருஷ்ணரே என்ன பண்ணுவாரு நல்லது பண்ணுவாரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்றவர் ஏன் இப்ப அநியாயம் பண்றாரு वे उद्धव से कहती है कि राजा का धर्म तो यही है कि वह प्रजा को न सताए किंतु श्री कृष्णदार राजधर्म नहीं निभा रहे हैं क्योंकि वे हम सबको बहुत ही सदा रहे हैं सो அவர் வந்து என்ன பண்றாரு எங்க கிட்ட தான் எப்பவுமே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க so this is the explanation so இது எதுக்காக நான் உங்களுக்கு ஃபுல்லாவும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன் see YouTubeல you will be having the poem explanation word by word but still நான் எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படினா
ஆல் த கொஷின்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் தீஸ். இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ணமோ அதை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை நல்லா நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஷினில் என்ன கேட்குறாங்கன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். I'll just read the 1 or 2 questions. Anyway, we'll be doing question answers in next class. But still நான் உங்களுக்கு அந்த கொஷினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிடும் பாருங்கள். गोपियों द्वारा उद्धव को भाग्यवान कहने में क्या वेग्य निहित है. அப்போ கோபியர்கள் என்ன சொல்கிறாங்க, உத்தவ நீ ஒரு பாக்கியவான் சொல்கிறாங்க. யூ ஆர் அ ஃபார்ச்சுனேட் பர்சன், லக்கி பர்சன். இதில் என்ன சட்டையர் இருக்குன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் திஸ் சட்டையர் இன் தட்? ஓகே, now you can tell me what is the satire in that. அதில் என்னடா சட்டையர் இருக்க முடியும்? எஸ், வந்து உத்தவ் வந்து ஸ்ரீகிருஷ்ண கிட்டே எப்ப பார்த்தாலும் கூட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஓகே, அதை வந்து சட்டைரிக்கலாக அவங்க சொல்கிறாங்கடா, அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பாக்கியசாலின்னும் போது ஓகே அவர் கூடயே இருக்கிறாரு, தட்ஸ் ஃபைன். பட் அது ஏன் அவங்க சட்டைரிக்கலாக சொல்கிறாங்க? மேம் கூடயே இருந்தாலும் அந்த லைன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருக்குது. வெரி குட், அதுதான் நம்ம அந்த ஆன்சரில் எழுத போகிறோம். வெரி சிம்பிள். அதனால தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. ஒன்ஸ் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா திஸ் வில் பி வெரி ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள். உத்தவ் கே விவகார் கி துல்னா கிஸ் கிஸ் से की गई है. ஸோ உத்தவுடைய இந்த பிஹேவியர் எது கூட கம்பேர் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நவ் வி லேர்ன் நோ எது கூடலாம் கம்பேர் பண்ணுறாங்க? the petals leaf, lotus leaf, oil in water. சூப்பர், நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க ஆன்சரை. இப்போ ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். இங்கே பாருங்க, गोपियों ने किन किन उदाहरणों के माध्यम से उद्धव को उलाहने दिए हैं. ஸோ என்னென்ன விஷயத்தெல்லாம் வச்சு இவங்க வந்து அவரை வந்து ஒரு உலாகனா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ எந்தெந்த விஷயத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இதுவும் கொண்டு வரலாம். பக்கத்துலேயே இருந்துட்டோ அவருக்கு அன்பு வரல, அதுவும் சொல்லலாம். அவங்க வருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ இந்த மெசேஜ் கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து அவங்க உலாகனா பண்ணுறது. அவ்வளோதான்டா, சூப்பர்டா. नेक्स्ट என்னது, उद्धव द्वारा दिए गए योग का संदेश ने गोपियों की विराहग्नि की घी का काम कैसे किए. ஸோ உத்தவோடைய அந்த மெசேஜ் வந்து இவங்களுக்கு விறகுல வந்துட்டு இன்னும் எண்ணெயை போடுற மாதிரி. ஸோ இப்போ வந்து அக்னியாக எரியுது அவங்களுடைய பெயின். பட் அதில் வந்து நம்ம என்ன போடுறோம், கீ போடுறோம். ஓகே, கீனா நெய் தான். அந்த நெய் போடும்போது இன்னும் அண்ணாகும், இது எரியும். இப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க, அவர் கொண்டு வந்த மெசேஜ் எப்படி வந்து அந்த செப்பரேஷன்ன்ற பெயினில் இது போடுற மாதிரி அர்த்தம். வெரி சிம்பிள். அவங்க வந்து அவர் வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக இவர் என்ன கொண்டு வரார், இந்த மெசேஜ் கொண்டு வரார். ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து விறகு அக்னிமே கீ கா காம் கர் ரஹே ஹை. ஸோ இது நீங்கள் இன்னும் கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது கூகுள் கிளாஸ் ரூமில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனே இருக்கும். அதை ஒரு தடவை முன்னாடி லிசன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஈஸி ஃபார் யூ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மீ டெல்லிங் யூ ஒன் வேர்ட் பை வேர்ட், யூ ஜஸ்ட் லிசன் டு தட். வில் டிஸ்கஸ். அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும்போது இட் வில் பி ஈஸி தென். என்னடா தக்ஷா சொல்லு. ஆக்சுவலாக ரெண்டு மீனிங் சொல்கிறாங்கடா. அப்பரஸ்னா வெரி க்ளோஸ் டுன்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து அன்டச்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு டைலமால தான் இருக்குது அது மீனிங். ஸோ உங்களே பார்த்தீங்கன்னா சில டீச்சர்ஸ் இப்படி சொல்லுவாங்க, சில டீச்சர்ஸ் இப்படி சொல்லுவாங்க. வெரி வெரி நியர் டுன்னு தானே நான் சொல்லியிருப்பேன் அதில். என்ன சொல்லியிருக்கேன்? ஃபார்ன்னு சொல்லியிருக்கேன். அப்பரஸ் ரஹு கர்பின்னு சொல்லியிருக்கேனா? ஸோ அப்படி அப்பரஸ் அன்டச்டு அப்படின்னா பாரும் கரெக்டான ஆன்சர் தானே. ரொம்ப தூரத்தில் இருக்கிற மாதிரி தானே, அதாவது கிட்ட இருந்தோம் நீ தூரத்தில் இருக்கிற மாதிரின்ற மீனிங்கில் வருது. இவங்க அதை அன்டச்டுன்னு கொடுத்துருக்காங்க. போத் ஆர் கரெக்ட். நோ, சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நிக்கிதா புரிஞ்சுதா? நிக்கிதா, நிவாஷினி. எஸ் மேம். மேம் எனக்கு ஒரு டவுட். எஸ்டா. அந்த ஒரு லைன்ல வந்து அவர் என்ன பாலிடிக்ஸ் கத்துர்க்காருன்னு கேட்பாங்களா, அது எதுக்கு கேக்குறாங்க? அதாவது ஏற்கனவே ஒரு பிரில்லியன்ட்மா பாலிடிக்ஸ் கத்துக்கிறவங்க வந்து யாரை கழட்டி விடணும் யாரை வச்சுக்கணும்னு ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிருப்பாங்க இல்லையா? எஸ் மேம். பாலிடிக்ஸ் படிச்சவங்களுக்கு தான் தெரியும் யார் நம்மளுக்கு இப்போதைக்கு வேணும்,
ஸோ அதனால அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே அவர் பிரில்லியன்ட், இப்போ பாலிடிக்ஸும் படிச்சதுனால எங்களுக்கு வந்து இந்த சந்தேஷ் கொடுத்து அனுப்புறாரு, நீங்க டிட்டாச்சா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரா அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? உங்களுக்கு அனுப்பி இருக்கேன் மேம். சரிடா, தெரியும், இதே தான்டா வரும் மந்த்லி டெஸ்ட்க்கு. இப்படி